தொடர் மழையால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். ஜெய்சங்கர், அரசு மருத்துவமனையை மழைநீர் எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு, விவரங்கள் என்ன? அதான் பெங்கல் புயல் கடுமையாக மழை சூறாவளி காற்றுடன் சென்னை புறநகர் பகுதியிலான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் ஆங்காங்கே நீர் தேங்கி உள்ளது. இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையோட மிக தாழ்வான பகுதியில் இயங்கி வருகிறது. இது ஒரு 25 ஆண்டுக்கும் முன்னால் கட்டப்பட்ட கட்டடமாகும். எப்போது மழை பெய்தாலும் இந்த தாழ்வான இந்த மருத்துவமனையை சூழ்ந்து கொள்ளும் நிலைமையை தான் நம்ம காண முடிகிறது. இதற்காக அருகில் உள்ள ஒரு 110 கோடியில் மருத்துவமனை கட்டப்பட்டு வந்தாலும் அந்த பணிகள் முடிவதால் இந்த குரோம்பேட்டை மருத்துவமனையிலேயே இது வரைக்கும் நோயாளிகள் தங்கி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த மருத்துவமனையில் முதல் தளத்தில் தரைத்தளத்தில் மழை நீர் உள்ளே புகுந்தது. இதனால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இந்த முதல் தரைத்தளத்தில் இருந்த நோயாளிகளை முதல் தளத்துக்கு ஏற்கனவே அவர்கள் மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் அந்த தரை முழுவதும் அந்த நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிக நீர் அந்த ஜிஎஸ்டி சாலையிலிருந்து அந்த மருத்துவமனைக்கு புகாத வண்ணம் அதுக்கான மணல் மூட்டுகளை அடுக்கி வைத்துள்ளனர். மேலும் அந்த டீசல் மோட்டார்களை கொண்டு அந்த தாழ்வான பகுதியில் தேங்கி நிற்கும் நீரையும் வெளியேற்றி வருகிறார்கள். இதனால் நோயாளிகளுக்கு வேறு வழியில் அவர்களுக்கு முதல் தளத்துக்கு போறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை வருவதால் அங்கு அதற்கான முன்னேற்பாடு பாதுகாப்பு பணிகளில் செய்து வந்துள்ளனர். இதே போல் அந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அருகிலேயே அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனை உள்ளது. இந்த நோய் மருத்துவமனை உள்ளே இருந்தாலும் அதற்கு செல்லும் வழியெல்லாம் அந்த மழை நீர் தேங்கி உள்ளது. இதனால் சுமார் ஒரு 300 மீட்டர் தூரம் அளவுக்கு அந்த பாதையில் மழை நீர் முழங்கால் அளவு மழை நீரிலே நடந்து சென்று நோயாளிகள் செல்லும் நிலை உள்ளது. இதற்காக அந்த ஜிஎஸ்டி சாலையை கடந்து செல்லும் அந்த கால்வாயை முழுமையாக சீரமைக்கப்படாததால் இந்த நிலைமை ஏற்பட்டதெல்லாம் அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர். ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.